Hi friends, good morning to all. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழை பொறுத்தவரையும் நம்ம லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லைவ் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 4ல் பல்துறை சார்ந்த கலை சொற்கள் வந்து பார்க்க போகிறோம். அதாவது அறிவியல் ரீதியாக, கல்வி ரீதியாக, மருத்துவ ரீதியாக, மேலாண்மை ரீதியாக இருக்கக்கூடிய கலை சொற்கள். ஓகேங்களா? அடுத்தது யூனிட் 2ல் கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் யூனிட் 1ல் குறில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஸோ அது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் யூனிட் 7ல் உஏ சுவாமிநாத ஐயர், அதுக்கப்புறம் தேப்போ மீனாட்சி சுந்தரனார், ஸோ இவங்களை பற்றின கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த லைவ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இன்றைக்கு ஒன்றா லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். அடைப்புக்குள்னால் இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இதுதான். ஓகேங்களா? ஸோ அடைப்புக்குள் உள்ள பூவின் நிலை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. ஸோ இந்த செம்மல் அப்படின்றது கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கியத்தில் எங்கே சரியாக பொருந்தும் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பூவின் மலர்ந்த நிலை. ஓகேங்களா? ஸோ பூவோட நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7 இருக்குது. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதில் செம்மல் அப்படின்றது பூவின் மலர்ந்த நிலை. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்கள். தனது அப்படின்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற தொடர்களில் எங்கே வந்து சரியாக பொருந்தும் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். தனது அப்படின்றது கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாக்கியத்தில் எங்கே சரியாக பொருந்துங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எங்கே பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் அப்படின்றது தான் சரி. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ அவர் அப்படின்ற வார்த்தை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற தொடர்களில் இந்த அவர் அப்படின்றது எங்கே சரியாக பொருந்தும் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, யார் அவர் தெரியுமா அப்படின்றது தான் சரி. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். சோமசுந்தர பாரதியார் யாருடைய ஆசிரியர்? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நபர்களில் சோமசுந்தர பாரதியார் வந்து யாருடைய ஆசிரியர்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உவே சுவாமிநாதர். ஓகேங்களா? சோமசுந்தர பாரதியார் வந்து உவே சுவாமிநாதர் இருக்கார்ல, அவருடைய ஆசிரியர். சரிங்களா? அடுத்து பாருங்கள். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் நூல்களில் பொருந்தாதது எது? ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நூல்களில் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் நூல்களில் பொருந்தாதது எது? ஸோ இங்கே எது பொருந்தாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, நல்லுரை கோவை அப்படின்றது தான். ஏன்னா நல்லுரை கோவை அப்படின்றது உவே சுவாமிநாதர் அவரோட படைப்பு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். சரியான கலை சொல்லை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ரிஃபார்ம் அப்படின்றதுக்கு உண்டான கலை சொல் வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ரிஃபார்ம் அப்படின்னா அதற்குண்டான கலை சொல் வந்து பார்த்தீங்கன்னா சீர்திருத்தம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள். அலுவல் சார்ந்த கலை சொற்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸ்டாம்ப் பேட் அப்படின்றதுக்கு உண்டான கலை சொல் வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்டாம்ப் பேட் அப்படின்றதுக்கு உண்டான கலை சொல் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மைப்பொதி அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள். அலுவல் சார்ந்த கலை சொற்கள் வந்து பார்க்க போகிறோம். டவுன்லோட் அப்படின்றதுக்கு உண்டான கலை சொல் வந்து எதுன்றதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ
டவுன்லோட் அப்படின்றதுக்கு உண்டான கலை சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பதிவிறக்கம் அப்படின்றது தான். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். அலுவல் சார்ந்த கலை சொற்கள் வந்து பார்க்க போகிறோம். பெர்சனாலிட்டி அப்படின்றதுக்கு உண்டான கலை சொல் வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுமை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள், போயட் அப்படின்றதுக்கு உண்டான கலை சொல் வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். போயட் அப்படின்றதுக்கு உண்டான கலை சொல். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கவிஞர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? போயட்னா கவிஞர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ மதலை அப்படின்ற வார்த்தை கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற தொடரில் எங்கே சரியாக பொருந்தும் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வானம் ஊன்றிய மதலை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்கள். திருக்குறளோட கருத்தின் அடிப்படையில் இந்த கூற்று வந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் உலகு அப்படின்ற வார்த்தை கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற திருக்குறள் வரிகளில் எங்கே கரெக்டாக பொருந்தும் அப்படின்றத சரியாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா திருக்குறளில். ஸோ அந்த வார்த்தை தான், நீரின்றி அமையாது உலகு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், தேப்போ மீனாட்சி சுந்தரனார் நூல்களில் பொருந்தாதது எது? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நூல்களில் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் நூல்களில் பொருந்தாதது எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சிலப்பதிகார கதை சுருக்கம் அப்படின்றது தான். ஏன்னா சிலப்பதிகார கதை சுருக்கம் அப்படின்றது உவே சுவாமிநாதரோட படைப்புகள். ஓகேங்களா? ஸோ இங்கே பொருந்தாமல் இருக்கிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள், எ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்ற ஆங்கில நூலை எழுதியவர் வந்து யார்? எ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்ற ஆங்கில நூலோட ஆசிரியர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தேப்போ மீனாட்சி சுந்தரனார். சரிங்களா? அடுத்து பாருங்கள், திரு உவேசா அவர்களோட நூலகம் எங்கு அமைந்துள்ளது? திரு உவேசா நூலகம் எங்கு அமைந்துள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, திருவான்மியூர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ வேற்றுமை அப்படின்ற சொல் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற தொடரில் எங்கே சரியாக பொருந்தும் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வேற்றுமை அப்படின்ற சொல் எங்கே கரெக்டாக பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஒற்றுமை கண்டால் வேற்றுமை நீங்கும் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்கள், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். உணவு அப்படின்ற வார்த்தை கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற தொடரில் எங்கே சரியாக பொருந்தும் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். உணவு அப்படின்ற வார்த்தை. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பசித்தவனுக்கு உணவு கொடு அப்படின்றது தான் சரி. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அழகாக அப்படின்ற வார்த்தை கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற தொடரில் எங்கே சரியாக பொருந்தும் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள்.
ஸோ எங்கே சரியாக பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது அப்படின்றது தான் சரி. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பெண்ணும் அப்படின்ற வார்த்தை கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற தொடரில் எங்கே சரியாக பொருந்தும் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எங்கே சரியாக பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்றது தான். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இயற்கை அப்படின்ற வார்த்தை கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற தொடரில் எங்கே சரியாக பொருந்தும் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நம் இயற்கை உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்றது தான் சரி. சரிங்களா? அடுத்து பாருங்கள், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து விடை அப்படின்றத கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற தொடரில் எங்கே சரியாக பொறுத்துவீங்க அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இங்கே விடை அப்படின்றது எங்கே சரியாக பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கவலைக்கு விடை கொடு அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், குறில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மலை மாலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மலை அப்படின்றதுக்கு உண்டான அர்த்தம் வந்து இங்கே எது சரியாக இருக்குது, அதே மாதிரி மாலை அப்படின்றதுக்கு இங்கே வந்து எது சரியாக பொருந்திருக்கு அப்படின்றத பார்த்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ எது சரியாக பொருந்திருக்கு அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா? மலை அப்படின்றத சிகரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மாலை அப்படின்றது சிறுபொழுது அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சிகரம் சிறுபொழுது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், உவே சுவாமிநாதர் அவர்களோட நினைவு இல்லம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். உவே சுவாமிநாதர் அவர்களோட நினைவு இல்லம் எங்கே அமைஞ்சிருக்கு? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, உத்தமதானபுரம் அப்படின்ற இடத்துல தான். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா குறிலில் இருக்கும், இங்கே வந்து நெடிலில் இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதற்குண்டான பொருள் வந்து சரியானதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ இங்கே வந்து கொடு கோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குண்டான சரியான அர்த்தம் வந்து இங்கே என்னவா இருக்கும் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். 4 ஆப்ஷன் இருக்குது, எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ கொடு அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது. ஓகேங்களா? அதனால் தருதல். அதுக்கப்புறம் கோடு அப்படின்றது நேராக வரைதல். ஸோ அதான் கோடு அப்படிம்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தருதல் நேராக வரைதல். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ குறில் வந்து பார்த்திங்கன்னா சிறு, நெடில் வந்து பார்த்திங்கன்னா சீரு. ஸோ இதற்கு உண்டான சரியான பொருள் வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா? சிறுனா சிறுமைன்னு அர்த்தம், சீருனா பாயறது. ஓகேங்களா? ஸோ பாய்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதற்குண்டான கேள்வி வந்து பார்த்திங்கன்னா மடு மாடு அப்படின்றதுக்குண்டான சரியான பதில் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள்.
ஸோ எது சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, நீர்நிலை எருது அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், சரஸ்வதி அம்மையார் யாருடைய தாயார்? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நபர்களில் சரஸ்வதி அம்மையார் யாருடைய தாயார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, உவே சுவாமிநாதர். ஓகேங்களா? உவே சுவாமிநாதரோட தாயார் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அம்மையார். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். குறில் நெடில் மாற்றம் சரியான பொருள் வேறுபாடு அறிந்து தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே சிலை அப்படின்றது குறில், சீலை அப்படின்றது நெடில். இதற்குண்டான சரியான பொருள் வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா? இங்கே வந்து சிலை அப்படின்றது சிற்பம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சீலை அப்படின்றது அது வந்து ஒரு துணி. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்கள். ஸோ அதே தான், குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ பாரி, பரி. ஸோ இதற்குண்டான சரியான ஆன்சர் வந்து என்ன அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ பாரினா பாரி வள்ளல் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க தான். ஸோ பரி அப்படின்றது குதிரை. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அழி, ஆழி அப்படின்றது இருக்குது. ஸோ இதுக்குண்டான சரியான பொருள் வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அழி அப்படின்றது அழித்தல். ஸோ ஆழி அப்படின்றது கடல். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், குறில் நெடில் மாற்றம் அறிந்து தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து குறில் நெடில் அது மட்டும் தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சரியாக ஆன்சர் பண்ணிடலாம். எது இங்கே வந்து தவறாக இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, புகழ் திகில் அப்படின்றது தான். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், களம், காலம் அப்படின்ட்டுருக்கு. அதே மாதிரி சுழல், சூழல் அப்படின்ட்டுருக்கு. இங்கே வந்து வளம், வாழ்வு அப்படின்ட்டுருக்கு. ஓகேங்களா? ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புகழ், திகழ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால் இது ரெண்டுமே குறியில் இருக்குது. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ வனம், வானம் அப்படின்றதுக்கு உண்டான சரியான பதில் வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கான், விசும்பு அப்படின்றது தான். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொடு, தோடு அப்படின்றதுக்கு உண்டான சரியான அர்த்தம் வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? தொடு அப்படின்றது தொடுதல். ஓகேங்களா? தோடு அப்படின்றது அணிகலன். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்கள். ஸோ ஹீரோ ஸ்டோன் அப்படின்றதுக்கு உண்டான கலை சொல் வந்து என்ன அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஹீரோ ஸ்டோன் அப்படின்றதுக்கு உண்டான கலை சொல். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நடுக்கல். ஓகேங்களா? ஸோ அந்த காலத்தில் வாழ்ந்த வீரர்கள் ஒரு நாட்டுக்காக போராடி இருப்பாங்க, இல்லை ஒரு ஊருக்காக போராடி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் நடுக்கல் வந்து அமைப்பாங்க. ஓகேங்களா? அதனால தான் அது பேரே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஹீரோ ஸ்டோன் அப்படின்றதுக்குண்டான கலை சொல் வந்து பார்த்திங்கன்னா நடுக்கல். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், மீடியா அப்படின்றதுக்கு உண்டான கலை சொல் வந்து எதுன்னு சொல்லுங்கள். மீடியா அப்படின்றதுக்கு உண்டான கலை சொல்.
ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ஹோமோகிராஃபி அப்படின்றதுக்கு உண்டான கலை சொல் வந்து எதுன்னு சொல்லுங்கள். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஒப்பொழுது அப்படின்றது தான். சரிங்களா. அடுத்தது ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்றதுக்கு உண்டான கலை சொல் வந்து எதுன்னு சொல்லுங்கள். ஸோ கிளாக் வைஸ் வந்து கேள்விப்பட்டிருப்போம், இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்றதுக்கு உண்டான கலை சொல். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இடஞ்சுழி அப்படின்றது தான். ஓகேங்களா. இடம் பக்கமாக சுற்றுறதுனால இது இடஞ்சுழி, ஆன்டி கிளாக் வைஸ். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்றதுக்கு உண்டான கலை சொல் வந்து எதுன்னு சொல்லுங்கள். கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்றதுக்கு உண்டான கலை சொல். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பண்பாட்டு விழுமியங்கள் அப்படின்றது தான். சரிங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள், பயோடெக்னாலஜி அப்படின்றதுக்கு உண்டான கலை சொல் வந்து எதுன்னு சொல்லுங்கள். பயோடெக்னாலஜி அப்படின்றதுக்கு உண்டான கலை சொல். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, உயிரி தொழில்நுட்பம் அப்படின்றது தான். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள், டிசிப்ளின் அப்படின்றதுக்கு உண்டான கலை சொல் வந்து எதுன்னு சொல்லுங்கள். டிசிப்ளின் அப்படின்றதுக்கு உண்டான கலை சொல். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், ஜேர்னலிசம் அப்படின்றதுக்கு உண்டான கலை சொல் வந்து எதுன்னு சொல்லுங்கள். ஜேர்னலிசம் அப்படின்றதுக்கு உண்டான கலை சொல். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதழியல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள், ஸோ எப்போது உவேசா அவர்களுக்கு சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியது. ஸோ உவேசா அவர்களுக்கு சென்னை பல்கலைக்கழகம் எப்போ வந்து டாக்டர் பட்டம் வழங்கினாங்க, எந்த ஆண்டு அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1932ஆம் ஆண்டு. சரிங்களா. அடுத்தது பாருங்கள், கயற்கண்ணி மாலை யாருடைய கவிதை நூல். கயற்கண்ணி மாலை யாருடைய கவிதை நூல். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, உவே சுவாமிநாதர். அடுத்தது பாருங்கள், பல்கலை செல்வர் என்று அழைக்கப்பட்டவர் யார். பல்கலை செல்வர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் வந்து யார். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தேப்போ மீனாட்சி சுந்தரனார். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், பன்மொழி புலவர் என்று அழைக்கப்பட்டவர் யார். பன்மொழி புலவர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தேப்போ மீனாட்சி சுந்தரனார். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கு உண்டான லைவ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 45 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த சாப்டரில் இவ்வளோ தான் கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். அதனால தான் கொஸ்டின் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து போர்ஷன் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கொஸ்டின் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதோட நம்ம லைவ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்றத இன்றைக்கி ஈவினிங் 9 மணி போல் விஜய் சார் வந்து லைவ் கொடுப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதற்குண்டான டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் நடக்கும். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைவ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமியிலிருந்து கார்த்திக்.